பஞ்சு அருணாசலம் அவர்கள் எழுதிய முதல் பாட்டு இந்த பாட்டு தான். என்ன சொல்ல போனா இந்த பாட்டு வந்து பஞ்சு அருணாசலம் எழுதினாருங்கிறது சினிஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. திரைப்படம் சாரதா 1962 வந்த திரைப்படம் இது. K.S. கோபாலகிருஷ்ணன் அந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். A.L. ஸ்ரீனிவாசனுடைய சொந்த படம், அதாவது கண்ணதாசனுடைய சகோதரர், மூத்த சகோதரருடைய சொந்த படம் இது. K.V. மகாதேவன் தான் மியூசிக் பண்ணியிருப்பார். இதுல கண்ணதாசனுடன் இணைந்த அனைத்து பாடல்களையும் பஞ்சு அருணாசலம் தான் எழுதினார் என்று, அதாவது இணையாக எழுதினார். அவர் வந்து ஒரு பேரலல் லிரிக்ஸிஸ்ட் யாருக்கு, கண்ணதாசனுக்கு. ஆனா இந்த பாடல் வந்து முழுக்க முழுக்க பஞ்சு அருணாசலம் சார் எழுதியது. மங்களம் சகோதரிகளுடன் இணைந்து எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடல் இது. இது எல்லாருக்கும் தெரியும் தான், ஒரு சூப்பர் ஹிட் சாங் ஆனது இந்த பாடல். இந்த பாடல் என்ன, இடம்பெற்ற திரைப்படம் என்ன என்பது ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் பாசமலர்ல இடம்பெற்ற திரைப்படம் இது, திரைப்பட பாடல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. மணமகளை வரவேற்பது போல ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு கண்ணதாசன் கவிஞர்கிட்ட சொன்னாங்களாம். கவிஞர் தான் சொல்லியிருக்கிறாரு, இல்ல பஞ்சு அருணாசலம் வந்து அது பக்காவா எழுதி கொடுப்பாரு இத அப்படின்னு. அந்த பாட்டை பார்த்தாங்க, பார்த்துட்டு பிரம்மாதமா இருந்தது. இருந்தாலும் கண்ணதாசன் ஒப்புதல் கொடுத்தால்தான் அது வந்து பஞ்சு அருணாசலம் எழுதியதாக ஒரு கிரெடிட் ஸ்கோர் வரும். ஆனா அவரு கவிஞர் வந்து நினைச்சிருந்தாருன்னா, இல்ல இது நாங்க 2 பேரும் சேர்ந்து எழுதுற பாட்டு கூட சொல்லிருக்கலாம். எதுக்கு சொல்லணும் அவரு, இல்ல இது பஞ்சு அருணாசலம் எழுதிய பாடல் அப்படின்னு அதுல வந்து கிரெடிட் ஸ்கோர்லயே அப்படித்தான் வருவது. இந்த பாட்டு மட்டும் இல்லைங்க, இன்னொரு பாடல். இந்த பாடல் இன்னும் பிரபலமான பாடல், நம்ம சொல்ல போனா அதுக்கு இணையான பாடல். அந்த படத்துல சாரதா அப்படிங்கிற படத்துல வந்து மொத்தம் 6 பாடல்கள். இந்த 6 பாடல்கள் 2 பாடல்கள் சூப்பர் ஹிட் சாங். அதுல மணமகளேவா வந்து முழுக்க முழுக்க அவர் எழுதினது, பஞ்சு அருணாசலம் எழுதியது. இந்த பாடலும் வாஸ் ரிட்டன் பை பஞ்சு அருணாசலம். பட் அதுல சில திருத்தங்கள்லாம் பண்ணாராம் கவிஞர் கண்ணதாசன், இதை இந்த 2வது பாடல்ல. ஆக இந்த 2 பாடல்கள் தான் முதல் பாடலாக கருதப்படுகிறது. பஞ்சு அருணாசலம் அவர்கள் எழுதிய டெபியூட் சாங் இந்த 2 சாங்ஸ் தான். பி. சுசீலாவும் பி. ஸ்ரீனிவாசும் பாடிய பாடல் இது. இதுல ஒரு பிரமாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய ஹிட் சாங்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் ரோல நிற்கும், வெரி ஃபர்ஸ்ட் சாங் நிற்கும். பி. ஸ்ரீனிவாசன் இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் ஹிட் ஆகியிருந்தாலும் கூட இந்த பாடல் ஒரு தனித்துவம் வாய்ந்த பாடலாக கருதப்பட்டது. அப்பொழுது அந்த உறவுக்கு பெயர் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்க வச்சு காதல் அப்படின்னு பதில் சொல்றது மாதிரி பண்ணதுல வந்து கண்ணதாசன் தான். அதுக்காக டியூனிஸ் சிலதெல்லாம் மாத்தினாங்களாம். முதல்ல பல்லவி எப்படி எழுதியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் காதல் அப்படின்னு சொந்த அழகா உட்காரும். அதை மாத்தி அந்த உறவுக்கு பெயர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டு அவங்க வந்து அவங்க பி. ஸ்ரீனிவாஸ் பதில் சொல்லுவார். அது மேல் SSR பதில் சொல்லுவார். பாத்தீங்களா, அப்படி எல்லாம் உணர்வு பூர்வமாக எல்லாரும் உட்காந்து, டைரக்டர் உட்காந்து, அப்புறம் மியூசிஷியன் உட்காந்து, லிரிக்ஸிஸ்ட் உட்காந்து, எல்லாரும் உட்காந்து அப்படியே அது ஃபைன் ட்ரீட்மெண்ட் கடைசியா அவங்க ஃபீட்டில் வந்து ஒரு மாதிரியா கொண்டு வராங்க. பாத்தீங்களா, இந்த கோஆபரேட்டிவ்னஸ் வந்து அந்த காலத்துல நிறைய இருந்திருக்கு. சாரதா அப்படிங்கிற இந்த திரைப்படத்துல ஒரு முக்கியமான சங்கதி நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, K.S. கோபாலகிருஷ்ணனுடைய ஒரு டெபியூட் ஃபிலிம் இது. முதலில் இயக்குனரான திரைப்படமும் சாரதா தான். சாரதா அப்படிங்கிற அவர் இயக்கிய முதல் திரைப்படத்தை பற்றி சொல்லும் பொழுது K.S. கோபாலகிருஷ்ணன் பற்றி சொல்ல வேண்டும். ஒரு வித்தியாசமான டைரக்டர் அப்படின்னு பெயர் எடுத்தவர். அதனால இயக்குனர் திலகம் அப்படிங்கிற பெயர் வந்து KSG கொடுத்தது பிற்காலத்தில். அது ஒரு செய்தி. இந்த சாரதா அப்படிங்கிற படத்தை பத்தி இன்னொரு சில முக்கியமான செய்திகள் சொல்லுவோம். இந்த திரைப்படம் வந்து மார்ச் 16, 1962 வந்தது. அது ஒரு பக்கம், தேதி நமக்கு முக்கியம் இல்லை. இது வந்து தேசிய விருது வாங்கிய திரைப்படம் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. தேசிய அளவில் 3ஆம் இடத்தை பிடித்தது இந்த திரைப்படம். தமிழக அரசும் இதுக்கு அவார்டு கொடுத்ததாக கூறப்படுகிறது. அடுத்தவர் என்ன பாட்டு எழுதினான்னு பாருங்களேன். 1963 காட்டு ரோஜா அப்படிங்கிற திரைப்படம். அது SSR பத்மினி எல்லாம் நடிச்ச படம். அதாவது அது ஒரு பாட்டு, ஒரு ஐட்டம் டான்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு ஹீரோவோட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுறது மாதிரி இருக்கும். ஜனரஞ்சக குரலுக்குரிய ஜமுனா ராணி பாடிய பாடல் இது. ரொம்ப அற்புதமா பாடியிருப்பாங்க. முழுக்க முழுக்க அந்த பாட்டை எழுதுனது வந்து பஞ்சு அருணாசலம் தான். மியூசிக் வந்து K.V. மகாதேவன் தான். மாடர்ன் தியேட்டர்ஸ் T.R. சுந்தரம் அவர்களுடைய படம் இது. சுப்பாராவ் அப்படிங்கறதான் இயக்கி இருப்பார் அந்த படம். அந்த காலத்துல ஏதோ ஓரளவு போனிச்சு. ஏன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் படம் அப்படின்னாலே எப்படியும் ஓடிடும். எப்படி AVM ப்ரொடக்ஷன்
மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த காலத்துல ஏவிஎம் ப்ரொடக்ஷன் பிற்காலத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு நிறைய நல்ல படமா இருந்தா தான், நல்ல கதையா இருந்தா தான், நல்ல இயக்கமா இருந்தா தான் ஒன்றுச்சுது. டி ஆர் சுந்தரம் அவர் தயாரித்த எந்த படமானாலும் எப்படியோ ஓடிடும் அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு பார்ப்பேன். இந்த காட்டு ரோஜா அப்படிங்கிற படம் வந்து நிறைய போகாவிட்டாலும் ஓரளவு ஓடிய படம் இது. மொத்தம் 5 பாடல்கள் காட்டு ரோஜா என்கின்ற இந்த திரைப்படத்தில். அது 4 பாடல்களை வந்து கண்ணதாசன் எழுதியிருப்பார். ஒரு பாடலை மட்டும்தான் பஞ்சு அருணாசலம் எழுதியிருப்பார். எங்கெங்கெல்லாம் கண்ணதாசன் பாட்டு எழுதுறாரோ அங்க நிச்சயமாக இந்த காலத்துல 62க்கு பிறகு இவருக்கு ஒரு பாடல் நிச்சயமாக உண்டு. யாருக்கு? பஞ்சு அருணாசலம் அவர்களுக்கு உண்டு. வேற தேர் ஷல் பி மூன் அப்படிம்பாங்க இல்லையா? அது மாதிரி எந்த திரைப்படத்தில் கண்ணதாசன் எழுதினாலும் நிச்சயமாக ஒரு ஒரு பாடல் வந்து பஞ்சு அருணாசலத்துக்கு ஒதுக்குவாரு. ஆக்சுவலா ஒரு மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சு அருணாசலம் வந்து பிற்காலத்துல நிறைய பாடல்கள்லாம் எழுத போறோம் அப்படிங்கறத அவர் நினைச்சு கூட பார்க்கல. கண்ணதாசனுக்கு உதவியாளராக இருந்து நிறைய பாடல்கள் எழுதி கொண்டிருந்தாலும் அவருடைய எய்ம் பூரா என்னன்னு கேட்டீங்கன்னா, திரைக்கதை வசனம் எழுதுறது, டைரக்ஷன் பண்றது. அதுதான் அவர் டைரக்ஷனுக்கு தான் ரொம்ப, இயக்கத்துக்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கிறாரு. அதுக்கு நிறைய முயற்சியும் பண்ணியிருக்கிறார். இருப்பினும் கூட அந்த லிரிக்ஸ் தான் அவருக்கு ரொம்ப அழகா உட்கார்ந்து இருந்திருக்குது. ஆனாலும் கூட லிரிக்ஸ்ல போயிட்டு கம்ப்ளீட் செட் பண்ண முடியல அவரால். சரி, இதுதான் நம்முடைய துறை, இதை தவிர வேற எங்கேயும் நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனையும் அவருக்கு வரவில்லையா. அதனால கதை, திரைக்கதை, படம் இதுக்கிடையில படம் தயாரிப்புகள் வேறு, தயாரிப்பு பணிகள் வேறு. ஆக படம் தயாரிச்சிருக்கிறாரு, படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, லிரிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு, என்ன பாடம் செய்யல, இசையமைக்கல, மியூசிக் பண்றதுக்கு அவர் எந்த ஒரு முயற்சியும் பண்ணல ஒழிய. சற்றேறக்குறைய ஒரு டிஆருக்கு முன்னாடியே கங்கை அமரன் அப்படிங்கிறவர் தான் சகலகலா வல்லவன் அப்படின்னு திரைத்துறையில பேசிப்பாங்க. என்ன கேட்டா, டி ராஜேந்தருக்கு முன்னாடி, கங்கை அமரனுக்கு முன்னாடி ஒரு சகலகலா வல்லவனாக திகழ்ந்தது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பஞ்சு அருணாசலம் தான். 63, 64 இதனால நிறைய பாடல்கள் எழுதுகின்றார். ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி எல்லாம் இல்லை அவருக்கு பஞ்சு அருணாசலத்துக்கு. அதே பாருங்க, 1965 எம்.எஸ். விஸ்வநாதனுடைய மியூசிக்ல எம்.ஜி. ராமச்சந்திரன் நடித்த வெளியான திரைப்படம் கலங்கரை விளக்கம். அதுல ஒரு பாடல் எழுதியிருப்பார் பாருங்க, சூப்பர் ஹிட் சாங். அதன் பிறகுதான் பஞ்சு அருணாசலம் அவர்களுக்கு ஒரு புகழ், ஒரு மிகப்பெரிய புகழ் வெளிவந்தது. குரல் வேறு, டிஎம்எஸ் சொல்ல வேண்டும். இந்த படம் வந்து, இந்த பாட்டு வந்து பாப்புலர் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இதே திரைப்படத்தில் இதை விட ஒரு சூப்பர் ஹிட் பாடலை எழுதியிருப்பார் பஞ்சு அருணாசலம். அது என்ன பாடல்? அதுவும் அந்த காலத்தில் பஞ்சு அருணாசலம் அவர்கள் எழுதிய பாடலாம். ஏன்னா நீங்கள் வியத்தரம் ஆச்சரியம் இல்லை, கண்ணதாசன் பாடல்கள் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று கூட நினைக்கலாம். ஏறக்குறைய சாயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுடைய சாயல் இருக்கும். ஏன்னா அவர்கிட்டயே அசிஸ்டண்டா இருந்து ஒர்க் பண்ணவர் இல்லையா? அதனால மிக 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 சூப்பர் ஹிட்டான சாங். 1965க்கு பிறகுதான் பஞ்சு அருணாசலம் அவர்கள் மிகப்பெரிய புகழ் அடைகின்றார். குறிப்பாக கலங்கரை விளக்கம் என்ற திரைப்படத்தில், எம்ஜிஆர் நடித்த திரைப்படத்தில் இருந்து கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற எம்ஜிஆருடைய திரைப்படம் வெளிவந்த பொழுது பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி, கவிஞர் கண்ணதாசனுக்கும் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுக்கும் ஒரு சின்ன பிணக்கு, ஒரு இன்னும் சொல்ல போல ஒத்தத்தூர் சந்திச்சுக்கிறது கூட இல்லையா. இனி என் படத்திற்கு நீ பாடலே எழுதக்கூடாது, நான் உன் படத்திற்கு வந்து நான் பாடல் எழுத மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. இந்த தருணத்துல தான் பஞ்சு அருணாசலத்துடைய இந்த பாடல்கள் வந்து கலங்கரை விளக்கத்துல பதிவாயிருக்கு. இந்த பாட்டை கேட்டுட்டு முதல்ல ரெக்கார்டிங் உடனே எம்ஜிஆர் கேட்டார பார்த்தா அந்த பாட்டை. அது குறிப்பா 2 பாடலையும் கேட்டிருக்கிறேன். அது குறிப்பாக இந்த 2வது பாடலை இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட முடியாது அந்த பாட்டை. இது வந்து நிச்சயமாக இது வந்து கண்ணதாசன் எழுதியிருக்கணும். நீங்க ஏமாற்றுவதற்காக பஞ்சு அருணாசலம் எழுதினார், அவருக்கு உதவியாளர் எழுதினார் அப்படின்னு ஏதோ சொல்றீங்க, கதை சொல்றீங்க. இது வந்து கண்ணதாசன் எழுதினதுப்பா, அதனால பாட்டு வேணாம் அப்படின்னு மறுத்ததாகவும் ஒரு செய்தி. எம்ஜிஆர் எல்லோரும் என்னென்னமோ சொல்லி பார்த்துருக்குறாங்க. இல்ல இது வந்து பஞ்சு அருணாசலங்கிறவர் எழுதுனதுங்க அப்படின்னு. அவருடைய வரிகள் எனக்கு தெரியாதா? கண்ணதாசன் எழுதுனது எதுக்கு பிரச்சனைக்கு? எனக்கு என்னுடைய திரைப்படங்களுக்கு பாடல் எழுத முடியாதுன்னு சொன்ன அவர் இப்ப ஏற்பட்ட கவிஞராக இருந்தாலும் அவருடைய வரிகள் இங்க இருக்கக்கூடாதுங்கிற கோபப்பட்டிருக்கிறார். எம்.எஸ். விஸ்வநாதன் அழைத்திருக்கின்றார். எம்ஜிஆர் என்ன நடந்தது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் எம்.எஸ். தான் சொல்லியிருக்காரு, மெல்லிசை மன்னர்தான்
அந்த உண்மையை சொல்லியிருக்கின்றார். இல்லை இல்லை சாட்சாத் இது வந்து these words owned by பஞ்சவர்ணாசுரம் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணியிருக்காரு எம்.எஸ். விஸ்வநாதன். இதை விட சிறந்த பாடல்கள்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அடுத்தடுத்த நீங்க திரைப்படங்களுக்கெல்லாம் வந்து அவர் எழுதலாம் பாட்டு. அந்த அளவுக்கு மிக பொக்கிஷமான வார்த்தைகளை எழுதக்கூடிய ஒரு திறமையான கவிஞர் அவர் அப்படின்னு எம்.எஸ். விஸ்வநாதன் சொன்ன பிறகுதான் அது எம்ஜிஆர் நம்பினார். அது வந்து பஞ்சவர்ணாசுலம் எழுதிய பஞ்சவர்ணாசுலம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிக பிரபலமா அவருக்கு தெரியல, எம்ஜிஆருக்கு தெரியாதப்ப ஏதோ சினிஃபீல்ட்ல இருக்கிறார் அப்படிங்கிறதா தெரியும். அவருக்கு குறிக்கோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆருக்கு கண்ணதாசனுடைய பாடலாக இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதை மட்டும் சொல்லவில்லை எம்.எஸ். விஸ்வநாதன் எம்ஜிஆரிடம் கூடுதலான சில தகவல்களையும் சொல்லி இருக்கின்றார். ஒரு திரைக்கதை வசனம் எழுதுறதுல வந்து ஒரு பக்கா ஜென்டில்மேன். அவர் ரொம்ப பிரம்மமா எழுதுறாப்புல. நீங்க அடுத்தடுத்த வர்ற படங்களுக்கு கூட திரைக்கதை வசனத்துக்கு கூட நீங்க அவரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பஞ்சவர்ணாசுரத்தை எம்ஜிஆரிடம் ஒரு அபிஷியலாக ஒரு அறிமுகப்படுத்தினதே எம்.எஸ். விஸ்வநாதன் தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அப்புறம் வந்து எம்ஜிஆருக்கு வந்து பஞ்சவர்ணாசுரத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு சொல்றாரு. எம்.எஸ். விஸ்வநாதன் அழிச்சிட்டு வரார். பஞ்சவர்ணாசுரத்தை பாக்குறாரு. பார்த்துட்டு திரைக்கதை வசனம் எல்லாம் நீ நல்ல ரைட்டர் அப்படின்னு சொல்றாங்க, அடுத்து எடுக்க போகும் திரைப்படங்களுக்கு வந்து கதையெல்லாம் ரெடி பண்ணி வை அப்படின்ட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரீ ஆர்டரே கொடுத்துட்டார் எம்ஜிஆர். மிகப்பெரிய சந்தோஷம் அவருக்கு. சந்தோஷத்துக்கு காரணம் கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் நேரடியாகவே கூப்பிட்டு ஒரு வாய்ப்பை தருகின்றார் என்றால் அது மிகப்பெரியது. மற்றவங்களும் சொல்றாங்க, எல்லாரும் நிறைய பத்திரிகைகளும் செய்தி வந்தோம்னா சில பேர் நிறைய பிளாக்ல கூட எழுதியிருக்கிறாங்க. அதுல சில உண்மைகளும் உண்டு, சில உண்மைக்கு புறமான தகவலும் உண்டு. இது ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் நிறைய வாய்ப்புகள் கொடுத்திருக்கின்றார். ஒரு கதை படித்து பார்க்கின்றார். படித்து பார்த்துட்டு அவருடைய டேஸ்டுக்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அது தகுந்த மாதிரி அந்த கதை அமைப்பெல்லாம் இல்லை என்பதனால் பஞ்சவர்ணாசுரம் எழுதி கொடுத்த சில கதைகளை வச்சு அவர் எம்ஜிஆர் படம் பண்ண முடியல. திரைக்கதை வசனம் எழுதுவதற்கு பஞ்சவர்ணாசுரம் அவர்களுக்கு எம்ஜிஆர் வாய்ப்பு தராத செய்தி ஒருவரும் இருக்கட்டும். இந்த பாடலை கேட்டுவிட்டு எம்ஜிஆர் மனதார புகழ்ந்தாரம் பஞ்சவர்ணாசுரத்தை. ஆஹா, என்ன வேர்ட்ஸ் என்று. அதுதான் நமக்கு முக்கிய செய்தி. அடுத்து பஞ்சவர்ணாசுரம் என்ன பாடத்திற்கு எந்த பாடல் எழுதினார் என்பதை பார்ப்போம் நேயர்களே. திரைப்படம் கன்னித்தாய் 1965 வந்த திரைப்படம். இது தேவர் பிலிம்ஸ் சாண்ட சின்னப்பா தேவர் தான் தயாரித்த திரைப்படம். இனிய திருமுகம் அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணியிருப்பாருங்க, உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர், கே.ஆர். விஜயா, ஜெயலலிதா நடித்த திரைப்படம் என்பது ஒரு சிறப்பிற்குரிய செய்தி. இது படம் பெரிய அளவில் போகவில்லை என்பது ஒரு உரம் இருக்கட்டும். நிறைய பாட்டு இதுல என்ன, இப்ப பஞ்சவர்ணாசுரம் அவர்களை பற்றி இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது இதுல முக்கியமான தகவல் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, அவர் தான் எல்லா பாட்டையும் எழுதினார். அனைத்து பாடல்களையும் முதலில் எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது சாண்ட சின்னப்பா தேவர் தயாரித்த இந்த கன்னித்தா என்கின்ற படத்திற்கான். என்றும் 16 இதுல இந்த பாட்டு சூப்பர், மிக அருமையாக இசை அமைப்பாளர் அவசியம் சொல்லியாக வேண்டும் உங்களுக்கு. கே.வி. மகாதேவனுடைய இசை வந்து திரைப்படம். நீங்கள் ஒரு எம்ஜிஆருடைய ரசிகராக இருந்தால் என் மீது கோபம் வரணும் உங்களுக்கு. இந்த படத்தை ஏன் ஓடல அப்படின்னு சொன்னீங்கன்ட்டு. படம் ஓடியது எம்ஜிஆருக்காக படம் ஓடியது உண்மைதான். மார்க்கிஷ், லாக் லஸ்டர் அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து விமர்சனம் எழுதியது. நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா அது பார்க்கலாம். அது என்ன லாக் லஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லாஜிக் இல்லாம திரைக்கதை வசனம் எழுதப்பட்டது போல தெரியுது. அதுல வந்து ஒரு ஸ்பிரிட் இல்ல. ஒரு எம்ஜிஆர் பண்ண ஒரு ஸ்பிரிட் இருக்கும், அது இல்ல. அது மாதிரி செயற்கைத்தனமான ஒரு நடிப்புகள்லாம் நிறைய நடிகர்கள் இருக்குது. அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு விமர்சனம் பண்ணி அது எம்ஜிஆருடைய கோபத்தை கிளப்பியது என்றெல்லாம் சொன்னார்கள் அப்பொழுது. அதனால் சொன்னேன், அந்த படம் எம்ஜிஆருக்காக ஓடியது, அவ்வளவுதான். பாடலை பாடியது அது ரொம்ப முக்கியம் இல்லையா, சுஷீலாவும் டி.எம். சௌந்தரராஜன். இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜனுடைய குரல். என்றும் 16 வயது 65களில் டி.எம். சௌந்தரராஜன் வந்து சிவாஜி கணேசனுக்கும் எம்ஜிஆருக்கும் பாடும் பொழுது குரலை வித்தியாசப்படுத்துவார். இன்னும் சொல்ல போனா இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு வித்தியாசப்படுத்த ஆரம்பித்தார் அப்படின்னாங்க. சிவாஜி கணேசனுக்கு வேற குரல் இருக்கும், எம்ஜிஆருக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். அது டி.எம். சௌந்தரராஜன் நிறைய முறை நம் மேடையில் அவரே சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த பாடலை கண்ணை மூடிக்கொண்டு கேட்டால், நீங்கள் பார்த்தால்
அது டி.எம். சௌந்தரராஜன் இல்ல, எம்ஜிஆர் தான் பாடுகிறார் என்பது கூட இருக்கும். காட்சியுடன் சேர்ந்து அந்த குரலை கேட்டிருக்கிறார். அதுதான் டி.எம். சௌந்தரராஜன் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. தன்னுடைய குரலை எம்ஜிஆருக்காக, எம்ஜிஆரின் குரலாகவே மாற்றுவார் டி.எம். சௌந்தரராஜன் என்பதற்காக. மனதும் 16 தேவர் ஃபிலிம்ஸ் கன்னித்தாய் என்கின்ற திரைப்படத்தில் மொத்தம் 6 பாடல்கள், 6 கேட்கும்படியாக இருக்கும். கேட்கும்படியாக தாராபுரம் சுந்தரராஜன், மனோரமா கூட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. டி.எம். சௌந்தரராஜன் இன்னொரு பாட்டு பாடியிருக்காங்க. சுஷீலாவுக்கு ஒரு சோலோ சாங் வந்தது. அனைத்து பாடல்களையும் பஞ்சு அருணாசலம் தான் எழுதினார். சரி, இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் சாங்கிறதுனால நம்ம சூஸ் பண்ண அவ்வளவுதான். அடுத்து என்ன திரைப்படத்திற்கு என்ன பாடலை எழுதியிருக்கின்றார் பஞ்சு என்பதை பார்ப்போம். 1965 வரை பஞ்சு அருணாசலம் அவர்கள் எழுதிய பாடல்களை இந்த வீடியோ கண்டிருக்கின்றோம். சில முக்கியமான பாடல்களை பார்த்திருக்கின்றோம் நேர்களே. அதன் பிறகு அவர் என்னென்ன பாடல்களையும் எழுதுறார். 70க்கு பிறகு நிறைய சூப்பர். அன்னக்கிளி வந்த பிறகு அன்னக்கிளியின் அனைத்து பாடல்களையும் அவர் தான் எழுதினார் என்கின்ற செய்திகளில் மற்றொரு வீடியோவில் பஞ்சு அருணாசலம் பாகம் 2 என்கிற ரீதியில் ஏதோ ஒரு தலைப்பில் அந்த தருணத்தில் என்ன தலைப்பு வைக்கப் போகின்றேன் தெரியவில்லை. அப்பொழுது நான் பார்ப்போம் நேர்களே. அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் நன்றி, வணக்கம்.